இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 7/3/2025 இன்று திருநூற்று புதனுக்கு பின் வரும் வெள்ளி. உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பது அன்றோ நான் விரும்பும் நோன்பு. கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் சேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு என்ற இறைவாக்கினர் எசையாவின் இறைவாக்கு நூலிலிருந்து நோன்பு என்றால் என்ன, அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும், நம் வாழ்வுக்கு நோன்பு எப்படி பொருள்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். நோன்பை கடைபிடிப்பது கடமைக்காக அல்ல, மாறாக ஒரு நல்ல நோக்கத்திற்காக நாம் நோன்பை கடைபிடிக்க வேண்டும். பிறருடைய நல்வாழ்வுக்கு அது பயன்பட வேண்டும், குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு அது பயன்பட வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றார். பிறருக்கு தீமை புரியாத நல்வாழ்வு என்பது நம்முடைய புனித நோன்பாக கருதப்பட வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகின்றது. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என்று மறுமொழி தருவார். கடவுளின் ஆசீர் நம்மில் பொழியப்பட வேண்டும் என்றால் நாம் அவருடைய நோன்பை தக்க முறையில் கடைபிடிக்க வேண்டும். கடவுள் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர வேண்டும் என்றால் நாம் இருக்கும் நோன்பு சரியான நோக்கத்தோடு செயல்படுத்தப்பட வேண்டும். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நோன்பு உதவுகின்றது. அது வெளிவேடமாக இல்லாமல் உள்ளார்ந்த அன்போடு செய்யப்பட வேண்டும். அது நமக்கும் பிறருக்கும் பயன் தர வேண்டும். அப்போது இறைவன் நமக்கு தமது அன்பையும் அருளையும் நிறைவாக கொடுப்பார். ஏன் உன்னுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்ற கேள்விக்கு இயேசு, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள். நோன்பு இருப்பதற்கு காரணம் ஒன்று அவசியம் என்பதை உணர்த்துகின்றார். கடவுளோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நோன்பு தேவைப்படுவதில்லை. ஆனால் கடவுளுடைய இரக்கத்தை, அவருடைய பரிவை நாம் பெறுவதற்கு நோன்பு அவசியமாகிறது. நாம் கடவுளுடைய அன்பை பிரிகின்ற போது நோன்பு தேவைப்படுகின்றது. மேலும் நோன்பு என்பது குறிப்பிட்ட காரணத்திற்காக செய்யப்படும் பொழுது அது அர்த்தம் பெறுகிறது, அது வாழ்வு தருகின்றது. இறைவனின் துணையை நாடுவதற்கு நோன்பு நமக்கு தேவைப்படுகின்றது. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள கொடைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நோன்பு இருப்பதன் நோக்கத்தையும் அதன் அவசியத்தையும் உணர்ந்து பிறருக்கு நற்பயன் அளிக்கின்ற நோன்பை கடைபிடிக்க உதவி அருளும். ஆமென்.